இந்த வீடியோல என் கண்ணு ஏன் அப்படி இருக்குன்னு கேட்காதீங்க. ஏன்னா 2 நாளும் நான் தூங்கவே இல்ல. பயங்கரமான வயித்த வலி. சொல்லி வச்ச மாரி விடிய காத்தால 2:30 மணிக்கு ஆரம்பிச்சு, மாத்திரைகள்லாம் போட்டு, ஆனா கூட சரியான பாடு இல்ல. அதோட தான் ஓடிக்கிட்டு இருக்கு. எப்போதுமே நான் வந்து நைட் ட்ரெஸ் இல்லன்னா நைட்டி தான் நம்ம வீட்ல கம்ஃபர்டபுளா போட்டுருப்போம். எப்பயாச்சும் இந்த மாரி சுடிதார் போடும்போது கண்டிப்பா ஏப்ரன் போட்டுருவேன். ஏன்னா, அப்பதான் வந்து இந்த மாரி ஈர கைய தேய்ச்சு அதே வந்து இந்த சுடிதார் பாழாகாம இருக்கும். கிட்ஸு ஸ்விம்மிங் கிளாஸ் போயிட்டு வந்த கேப்ல அவங்களுக்கு தேய்ச்சு குளிக்க வேண்டிய பவுடர் ரெடி பண்ணிட்டு, டின்னரும் ரெடி பண்ணிட்டு, ஒரு சின்ன வேலையா கராஜுக்கு வந்தேன். அப்பதான் உங்களோட ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. கண்டிப்பா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்ல நெறைய நியூ மாம்ஸ் இருப்பாங்க. இல்லன்னா வந்து உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு யாருக்காவது புதுசா குழந்தை பொறந்திருக்கும். இல்ல ரீசென்ட்டா 1 இயர் கூட ஆயிருக்கும். இந்த மாரி நீங்க பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது என்னன்னா பேபி குவில்ட். அதாவது நம்ம குழந்தைங்க வந்து மொதல்லேருந்து பொறந்ததுலேருந்து என்னலாம் ஃபர்ஸ்ட்டு ட்ரெஸ் போட்டாங்க, ஃபர்ஸ்ட்டு மிட்டன் போட்டாங்க, தொப்பி, சாக்ஸ் அதெல்லாம் சேர்த்து வச்சு நான் இந்த மாரி ஒரு மெமரபிள் குவில்ட் மாரி பண்ணியிருக்கேன். இதுக்கு பேர் வந்து கீப் சேக் குவில்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து நான் வந்து என் பையனுக்கு வந்து 18 இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் இத குடுக்கணும் அப்படின்னு நெனச்சு வச்சிருக்கேன். பட் ஆனா வந்து எவ்வளவோ டவுன் தி லேன் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் பார்க்கும்போது அவங்க எந்த ஏஜ்ல, எந்த ஸ்டேஜ்ல எந்த ட்ரெஸ் போட்டாங்கன்ற வரைக்கும் ஞாபகம் இருக்கும். யூசுவலா வந்து இந்தியால இருக்கீங்கன்னா, கண்டிப்பா இந்த மாரி யாராவது செஞ்சு குடுப்பாங்க. பட் யுஎஸ்ல இருக்கீங்கன்னா, நான் வந்து ஒருத்தவங்களுக்கு ஷிப் பண்ணேன். ஷிப் பண்ணிட்டு அவங்க எல்லா ட்ரெஸ்ஸும் வந்து ஷிப் பண்றதுக்கு பாக்ஸ் மாரி போட்டு குடுங்க அப்டின்னாங்க. ஷிப்பிங் சார்ஜ் அவங்களே எடுத்துக்கிட்டாங்க. பட் இது கொஞ்சம் விலை ஜாஸ்தி தான் யுஎஸ்ஸ பொறுத்தவரைக்கும். பட் ஆனா வொர்த் இட் நெஜமாலே. இந்த ஜீன்ஸ் படத்துல இது மதுமிதா வந்து பால் குடிச்ச கின்னி அதெல்லாம் சொல்லும்போது அந்த மெமரிலாம் இருக்கும்ல. அந்த மாரி தான் எனக்கு இது பார்க்கும்போது தோணுச்சு. இத ஸ்டோர் பண்றதும் வந்து பழைய பெட் கவர்ஸ் வர்ற பேக்ல பத்திரப்படுத்தி, அத அழகா ஃபோல்ட் பண்ணி வச்சிருக்கேன். கருவேப்பில செடியெல்லாம் எடுத்து உள்ள வைக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாளைக்கு ஹாலோவீன நாங்க தான் இன்னைக்கு வெளிய வைக்கிறோம்னு பார்த்தா, பக்கத்து வீட்டுக்காரரு இன்னைக்கு தான் வெளிய எடுத்து லைட்ட வைக்கிறாரு. சரிங்க நம்ம நாளைக்கு இன்னொரு ஷார்ட்ஸ்ல பார்க்கலாம். பாய்.